நான் வெர்சைல் மியூசியம் போறேன், அந்த பார்க் போறேன், இவ்வளவுதாங்க இருக்கிறான் நெப்போலியன். பார்த்தா 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிறான். உள்ள நுழையும் பொழுது இந்த அந்த அந்த அரண்மனை ஒவ்வொன்றுத்துலயும் பெரிய பெரிய ஓவியங்கள். ஒரு 8-9 நாளைக்கு முன்னால லண்டன் போயிருந்தேன், வின்சர் கேசல் போயிருந்தேன். அங்க சில ஓவியங்களை பார்த்தேன். ஆனா வெர்சைல் அடிச்சுக்க முடியாது. வின்சர் கேசல் வேற, வெர்சைல் பேலஸ் மை காட். அத என் கூட நிறைய பேச்சாளர்கள் வந்தாங்க, எல்லாரும் சுத்தி பார்க்க போயிட்டாங்க. 3 மணி நேரம். உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த ஒரு ஓவியத்தை பார்த்து முடிக்கவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி பார்க்க முடியுமா? ஒரு ஓவியத்தை 3 மணி நேரம் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும். வெர்சைல்ல பார்க்கிறேன், அப்படி பார்த்துட்டு ஓரத்துல இருந்து இப்படி பார்த்துட்டு ஃபுல்லா முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாட்டு ஒன்று சொல்றேன் பாருங்களேன். இந்த பாட்டுல எல்லாமே கவிதை இல்லை. ஸ்ரீலங்கால மட்டக்களப்புல ஏராவூருங்கிற இடத்துல அவர் பாரதிதாசன் மாதிரியான ஒரு பெரிய கவிஞர் இலங்கையில். அவருடைய மாணவர் பஷீர், அவர் எம்பியா இருந்தவர். அவர் வீட்டுக்குள்ள போறார். அப்போ நெஞ்சில அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு என்னடா இப்படி எழுதிட்டான், என்னடா இப்படி எழுதிட்டான்னு புலம்புறாரா. என்ன ஐயா என்னது? இல்லை இல்லை அந்த அந்த புக்கு பாரு, அந்த புக்கு பாருனார். அந்த புக்கை எடுத்து பார்த்தா கண்ணதாசன் கவிதைகள். இந்த பாட்டு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். மலர்ந்தும் மலராத, நீங்களும் நானும் எழுதலாம் அதை. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் வளரும் விழி வண்ணமே, இங்கு விடிந்தும் விடியாத காலை பொழுதான. அடுத்து அதெல்லாம் நீங்களும் நானா எழுதிடலாம். எது எழுத முடியாது தெரியுமா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. எழுதுங்களா பாப்போம். எழுத முடியாதுங்க. அதான் அவன் சிக்னேச்சர். அங்க போட்டான் பாருங்க, அதான் சிக்னேச்சர். நான் அந்த ஃபுல்லா பாக்குறேன். ஒன்னும் இல்ல, பெருமழை இரவு, ஒரு பெரிய ராட்சசன் வானத்துல இருந்து இறங்குறான். கை கால்களில் எல்லாம் நகம் முளைத்து தொங்குது. அந்த கைகள்ல ஒருத்தன் அப்படி பிடிச்சிருக்கான். அந்த அந்த இளைஞன் அப்படி இருக்கான். அவன் காலில் ஒரு பெண் அந்த காலை பிடிச்சிட்டு இருக்கா. அவன் மயங்கி இருக்கா. அவ கையில குழந்தை இருக்கு. அவ காலை 4-5 பேர் பிடிச்சிருக்காங்க. அந்த அந்த பசங்க காலை 4-5 பொம்பளைங்க பிடிச்சிருக்காங்க. அப்படி தொங்குது. இந்த பக்கம் எல்லாம் காடு, அந்த பக்கம் எல்லாம் மலை. அப்படி இருக்குங்க காட்சி. நான் பார்த்துட்டேன். ஆனா இரவு. அதை சொல்லிட்டான். வெளியில வந்துட்டேன். நான் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. நம்மில் எத்தனை பேருக்கு வருது இந்த கேள்வி? இரவு தள்ள வரைஞ்சான், லைட் இருந்துச்சே, லைட் எங்கிருந்து வந்துச்சு? அவன் மழை இரவை வரைந்தான். நானும் 3 மணி நேரமா பார்க்கிறேன். எங்க இருந்து வந்தது லைட்னு மறுபடியும் ஓடி போய் நின்று பார்க்கறேங்க. அந்த மழையில ஒரு மின்னல் வெட்டி இருக்குங்க. அந்த மின்னல் வெளிச்சத்துல வரைஞ்சிருக்காங்க. ஆஹா கவிதை. ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்றால் அது எப்படி நிகழ்கிறது என்று பார்த்து அதற்குள் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. பாரதி சொல்வாங்க, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை யாங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தோ. இந்த நெருப்பு இருக்குல்ல, அது இங்க விழணும். ஏற்கனவே இருந்த புரிதல்கள் என்கின்ற அடர்ந்த காடு அழியும். ஞானத்தின் வெட்ட வெளி தெரியும் பாருங்க. அப்போ மனசு கூத்தாடும் பாருங்க. அது கவிதை. நான் போறேன், கம்பராமாயணத்தை கையில் எடுக்கிறேன். கம்பராமாயணத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னால என் மூத்தவன் கண்ணதாசன் அதை படிச்சிருக்கான். படிச்சுட்டு ருசியா ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கான். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. எப்படியா? காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு.
சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. இப்படியாடா ரசிப்ப? முதலில் நான் நிறைய உரையாசிரியர்களைத்தான் தேடுகிறேன். பிறகு ஒரு டிக்ஷனரி மட்டும் வச்சுக்கிட்டு கம்ப ராமாயணத்தை முழுக்க வாசிக்க தொடங்குகிறேன். எனக்கு என்ன புரிகிறதோ புரியட்டும், அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரியட்டும். நான் ஒரு பாட்டு சொல்றேன், நான் ரசிச்ச ஒரு பாட்டு சொல்றேன். ஆஹா கம்பன், ஆஹா பாரதி, ஆஹா பாரதிதாசா, ஆஹா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இன்றைய நவீன எழுத்தாளர்கள் இதோ நேற்று முன்தினம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. ஆஹா என்ன உரை! ஒன்றை ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அது எந்த பேதமும் இல்லாமல் வாசியுங்கள். ஆக்கம்தான் முக்கியம், படைப்பு தான் முக்கியம். எதை படைத்திருக்கிறார்கள்? நான் பைபிளை வாசிக்க மாட்டேன். கிறிஸ்துவர்கள் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் கோபப்படக்கூடிய ஆள் இல்லை. முஸ்லிம்களின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் ரீதியாக. முகமது நபியின் மீது கோபம் கொள்ளாதீர்கள். நீங்கள் எவ்வளவு விமர்சனம் வேண்டுமானாலும் இந்து மதத்தின் மீது செய்யுங்கள். கிருஷ்ணரையும் ராமரையும் ஒன்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வரலாற்று புருஷர்கள். அவர்களெல்லாம் கோடிக்கணக்கான மனிதர்களால் இறைவனாக மதிக்கப்படக்கூடியவர்கள். எப்படி ஒன்றை பார்ப்பது? இந்த பெர்ஸ்பெக்ஷன் இருக்கல, இந்த பார்வை பார்க்கின்ற பொழுது நீங்க எதை வேண்டுமானாலும் ரசிக்கலாம். ஒருத்தன் பள்ளத்துல இருந்து கீழே விழுந்தான், கீழே புலி இல்லை, கீழே பாம்பு, மேலே புலி பிடிச்சிட்டு இருக்கிறது. ஒரு வேர்னு நினைச்சிட்டு பார்த்தா அதுவும் பாம்பு. கீழே விழுந்துதான் பாம்பு கொத்திரும், மேலே போனால் புலி அடிச்சிடும். பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்பு, அது இப்படி வருது மேலே. அந்த டைமில் ஆனை திறந்தா பாருங்க, அந்த தேனி கூட்டிலேருந்து ஒரு சொட்டு தேன் விழுந்தது. ஆஹா அப்படின்னு நான் அவன் சாகும்போது கூட ரசிக்கலாங்க, அந்த வினாடி வரைக்கும் ரசிக்கலாம். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எப்படி நின்று ஜெயிப்பது பாருங்க. நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன். கம்பராமாயணத்தை ஒரே ஒரு பாட்டு சொல்ல, இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் கம்பராமாயணத்தை பைத்தியமாக்கிடுவேன். நான் இன்னிலிருந்து உங்க பாய் கூட வீட்டில் போய், என்னப்பா அந்த அம்மா கம்பராமாயணத்தை பற்றி ஏதோ பேசிச்சேன், இந்த கம்பராமாயணத்தை கொடு என்னன்னு தான் பார்ப்போமே. ஏன் தெரியுமா? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாருங்க, அறிஞர் அண்ணா கம்பன் ராமாயணத்தை கொளுத்த வேண்டும் என்று போன பொழுது அந்த கூட்டத்துக்கு பாரதிதாசன் போவே இல்லையா. அதெல்லாம் எரிக்க முடியாது, கவிதைகளை எரிக்க முடியாதுன்ட்டாரு. நான் சொல்லுவது வரலாறு. டிகேசி அவர்கள் 6000 பாட்டு மட்டும்தான் கம்பன், 12000 பாட்டை அவன் எழுதவே இல்லை என்று சொன்ன பொழுது பாரதிதாசன் துணிந்து எழுதினார். கம்பராமாயணத்தில் 3/4 பாகத்தை நீக்கிவிட்டு இதுதான் ராமாயணம் என்று சொல்லுவதற்கு இந்த கொம்பன் யார்? இதை கேட்க ஆளிலையோ, தமிழ் புலவர் கூட்டம் தன்னில் என்று திராவிட கருத்துக்களை முன்மொழிந்த பாவேந்தரால் கூட கம்பனை கடக்கவே முடியவில்லை என்பதுதான் அந்த கவிதையின் ருசி, கவிதையின் ஆழம், கவிதையின் உயிர்ப்பு. ராமன் அழகானவன், ராமனுடைய சௌந்தர்யம் மிக மிக பெரியது. ராம சௌந்தர்யத்தை பார்த்தவர்கள் அவனிடத்தில் அடிமையாகாமல் இருக்கவே முடியாது என்பதுதான். இது ராமனுக்கு மட்டுமல்ல, உத்தம புருஷர் அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட தவிர்த்து வேற அதையும் பார்க்க முடியாதான் நம்மளால. பார்த்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அங்க இருந்தாலே போதுமா, இதுவரைக்கும் வருமா வெளிச்சம், அந்த ஆறா அப்படி இருக்குமா. கிருஷ்ணன் கருப்பன் தானே, ராமன் கருப்பு தானே, அப்படி என்ன வசீகரம் இருந்தது அவர்களிடத்தில்? இலக்கியம் அதை பொதித்து வைத்திருக்கிறது. முடிந்தால் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் கொண்டவர்கள் அதை அடைகிறார்கள், பேரானந்தத்தை அடைகிறார்கள். கதவு திறக்காதா என்று அழுது கொண்டிருந்தவரிடம் ராபியத்துல் பஸ்ரியா சொன்னார், கதவு திறந்து கொண்டுதான் இருக்கிறது, நீதான் வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். பல நேரங்களில் நாம் திறந்த கதவுகளை மூடி இருக்கிறோம் என்று சொல்லி வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். திறந்து பார், அது திறந்துதான் இருக்கிறது, நுழைந்து பாருங்கள்.